ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை பாட்டி சிவபெருமானை மனமார்ந்த பக்தியுடன் வழிபட்டார். மகா சிவராத்திரி அன்று தன் ஏழ்மை காரணமாக எதையும் கொண்டு செல்ல முடியாமல் இருந்த அவர் ஒரு சிறிய பால் குடம் மட்டும் எடுத்துக்கொண்டு நடந்தே தொலைதூர சிவன் கோவிலுக்கு சென்றார். கோவிலில் செல்வந்தர்கள் பொன், உணவு, விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு வந்து மிகுந்த ஆடம்பரமாக பூஜை செய்தனர். ஆனால் அந்த பாட்டி எதுவும் இல்லாத போதிலும் தன் முழு அன்பும் பக்தியுமாக சிவலிங்கத்தின் மீது பாலை ஊற்றி கண்ணீர் கலந்த மனப்பூர்வத்துடன் பிரார்த்தனை செய்தார். அப்போதே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிவலிங்கம் ஒளிர ஆரம்பித்து அந்த லிங்கத்திலிருந்து பால் நதி போல் பாய்ந்தது. அங்கே இருந்த அனைவரும் அதிசயத்துடன் பார்த்தனர். கோவிலின் புரோகிதர் கூறினார், சிவன் இந்த பாட்டியின் தூய்மையான அன்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டார், செல்வங்களை அல்ல. இந்த கதை நமக்கு கூறுவது என்னவென்றால், அன்பும் உண்மையான பக்தியும் இருந்தால் சிவபெருமான் நிச்சயமாக நம் பக்தியை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார்.